பூமி பாரத்தை எப்படி போக்கினான்? அதை பெரியாழ்வார் யசோதை வர்ணிக்கிறாள். நாந்தகம் ஏந்திய நம்பி. நாந்தகம்னா நந்தகம் என்ற வாழ். ஏந்தியனா கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அர்த்தம். நாந்தகம் ஏந்திய, நந்தகம்ங்கிற வாளை கையிலே பகவான் ஏந்தி கொண்டிருக்கிறான். நந்தக வாழை ஏன் கையில ஏந்திக்கணும்? அதை கொஞ்சம் கீழே வச்சுடலாமே, இல்ல இடுப்புல கூட சொருகிக்கலாமே, கையிலேயே வச்சுக்கணுமான்னா இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ. அந்த வாழை அதற்கான உரையில சொருகி வச்சுட்டாலோ, வாழை வேற எங்கேயாவது வச்சுட்டாலோ, பக்தன் ஆபத்துன்னு கூப்பிடும் போது அச்சோ வாழ் எங்க வச்சேன் தேடி எடுத்து காப்பாத்தணும், கொஞ்சம் தாமதம் ஆயிடுமோ இல்லையோ. பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னா பகவானுக்கு தாமதிக்கணும் தோணாதான், உடனே வந்து காப்பாத்தணும். என் பக்தனுக்கு காப்பாத்தா பொறுத்திருக்க மாட்டேன், உடனே வந்து காப்பேன், காலதாமதம் ஆகக்கூடாதுன்னு நினைப்பானா. அதனாலதான் அதை உரையிலோ வேறு இடத்திலோ வைக்காமல் கையிலேயே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பக்தர்களை காக்க வேண்டும் என்பதற்கான குணங்கள் நிறைந்தவன். அடியார்களை காப்பதற்கு தேவையான குணங்கள் நம்பி அவன்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. அப்படிப்பட்ட பகவான்கிட்ட தான் அர்ஜுனன் சரணாகதி பண்ணானா. ஏன்னா மகாபாரதத்தில் அந்த காட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்ணபிரானுடைய உதவி மகாபாரத யுத்தத்துக்கு தேவை என்று துரியோதனனும் கிருஷ்ணன் உதவியை தேடி போனான், அர்ஜுனனும் கிருஷ்ணன் உதவியை தேடி போனான். ஆனா இந்த துரியோதனை என்ன பண்ணா, கண்ணபிரானை போய் அவன் அறையில் சந்திக்க போகிறான். கிருஷ்ணன் அப்படியே பள்ளி கொண்டு இருக்கிறார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி ஜம்முன்னு சயனிச்சுட்டு இருக்கார். அவர் தலைமாட்டுல ஒரு சிம்மாசனம் இருந்தது. துரியோதனனுக்கு தலகனம் அதிகம். அதனால என்ன பண்ணா, சே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இவன்ட்டெல்லாம் போய் உதவி கேட்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்றது, ஒரு தேர்தல்னு வந்தா கூட்டணி வச்சுதானே ஆகணும், சண்டைன்னு சொன்னா ஆதரவு கேட்டுதானே ஆகணும், சரி போ அப்படின்ட்டு தலைமாட்டுல வந்து உட்கார்ந்தான். ஆனா அடுத்து அர்ஜுனன் வரான். அவன் என்ன பண்ணான், ஓ பகவான் சயனிச்சுட்டு இருக்காரா. கிருஷ்ணனுடைய திருவடி வாரத்துல ஒரு சின்ன முக்காலி இருந்தது. அர்ஜுனன் அடியவன், நாம திருவடி வாரத்துலதான் உட்காரணும், சரணாகதன் என்பதை சிம்பாலிக்கா உணர்த்தும்படி திருவடி வாரத்துல வந்து உட்கார்ந்தான். கடைசியா கிருஷ்ணன் யார முதல்ல கட்டாட்சித்தான்னா திருவடி வாரத்துல உட்கார்ந்த அர்ஜுனனை தான் கட்டாட்சித்தான். அவனுடைய அருள் யாருக்கு கிடைச்சதுன்னா திருவடி வாரத்துல உட்கார்ந்த அர்ஜுனனுக்கு தான் கிடைத்தது. போரில் யார் வென்றார்னா திருவடி வாரத்துல உட்கார்ந்த அர்ஜுனன் தான் வென்றான். இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினது யாருன்னா கிருஷ்ணன். அதுவே யாருக்காக? தேவர்களுக்காக. ஏன்னா தேவர்கள் போய் திருப்பார்கடல்ல பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பூமி பாரம் ஜாஸ்தியா இருக்கு, அசுரர்கள் அரக்கர்கள் இவர்கள்லாம் மன்னர்கள் வடிவில் வந்து மக்களை துன்புறுத்துகிறார்கள், நல்ல காரியத்தை நடத்த விட மாட்டேங்கிறா, நீ பூமியில அவதரிக்கணும்னு தேவர்கள் பிரார்த்தித்ததாலே பூமி பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக வந்தவன் தேவர்களுக்கு தலைவன். அவன் என்ன பண்ணான், தேவர்கள் பூமி பாரத்தை இறக்கி வைன்னு இவன் அவதாரம் பண்ண வச்சா, இவன் என் தலையில உள்ள பாரத்தை இறக்கி வச்சு என்ன பின்னாடியால வந்து அணைத்துக் கொண்டான்.